சக்திவேல் யோசிக்கிறாங்க. அம்மா, இந்த கதிர ராஜியும் சந்தோஷமாக தானே இருக்காங்க போல. என்னதான் இந்த கோமதி விருப்பம் இல்லாமல் தான் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சான்னு சொன்னாலும் கூட இந்த கதிர ராஜி சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு எங்கள் குமார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன பண்ண எங்கள் குமார் சொல்ல, இல்லைடா அப்படியெல்லாம் சாதாரணமாக விட்டுறக்கூடாது. நம்ம அண்ணன் இப்போ கதிரை பற்றியும் அந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கலைனாலும் தான் பொண்ணை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்காளா இல்லைன்னு தெரியலேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது அப்படியே நாமளும் யோசிக்கவே வச்சுட்டு இருக்கணும்டா. அவரை கவலையிலேயே மற்றதையே யோசிக்க விடாமல் செய்யணும். சந்தோஷமாக இருக்கிறவே கூடாது அந்த 2 பேரும் அப்படின்னு சொல்ல, இதனால் நமக்கு என்ன பார்க்க போகுதுன்னு சொல்ல, டே கொஞ்சமாவது அறிவுன்றது உனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லையாடா. ஆமாம், அதெல்லாம் எங்கடா உனக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் குமாரை பார்த்து திட்டிட்டு சொல்கிறாங்க. டே, அண்ணனுக்கு இந்த ராஜி மேலே கொஞ்சம் பாசம் இருக்கும். என்னதான் நீ என்பட்டு தப்பு பண்ணாலும் ஒரு அப்பாவான அவன் கூட நிற்கல. அதே போல் என் அண்ணனுக்கும் ராஜி மேலே பாசம் இல்லாமலா போயிட போது. ஒரே பொண்ணு, நான் நிறைய பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தவர் பாசம் இல்லாமல் இருக்குமா என்ன? அதனால் அவர் அதிகமாக ராஜியை பற்றி யோசிப்பார். இதுக்கப்புறமா யோசிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கணும்? ராஜி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, இனி அவள் வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இத்தாவது ஒன்று பண்ணணும்டா அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. கிட்ட குமாரும் தலையாட்டிக்கிட்டு யோசனை பண்ணியபடி இருக்கேன். அப்போது சக்திவேலுக்கு நல்ல ஒரு ஐடியா தோணவும் செஞ்சுறது. நீ யோசிச்சதை விட நான் நல்ல விஷயமா யோசிச்சுட்டேன்டான்னு சொல்லிட்டு சக்திவேல் அங்கேருந்து போக இங்கே குமார் யோசனை பண்ணியே இருந்துட்டுருக்காங்க. அங்கே வெளியூருக்கு போன இங்கே ராஜி கதை 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அங்கே இங்கே ஓடி ஆடிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே ராஜுக்கும் கதிருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இங்கே சக்திவேலும் அந்த கண்ணனை அனுப்பி வைக்கிறாங்க. கண்ணனை எப்படியோ கண்டுபிடிச்சி கண்ணன் கிட்ட ஒரு உதவி கேட்டு அவனுக்கு பணத்தையும் கொடுத்து தான் சொன்னது போல் ஆட்டி வைக்கவும் செய்கிறாரு இங்கே சக்திவேலும். கண்ணனும் சக்திவேல் சொன்னது மாதிரி இப்போ ராஜி கதை 2 பேருமே இருக்க இடத்துக்கு போகவும் செய்கிறாங்க. ராஜி கதை இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த இங்கே கண்ணன், ஒரு நாளும் இனி சந்தோஷமாக நீ இருக்கவே முடியாதடே, இனி ஸ்டேஷன் வரைக்கும் அலைய விட்டல, இனி உன் லைஃப்பை நான் எப்படி காலி பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு நேராக 2 பேர் முன்னாடியும் போய் நிற்கவும் செய்கிறாரு இந்த கண்ணன். அப்படி அந்த கண்ணை அங்கே போய் நிற்கிறத பார்த்ததும் ராஜிக்கு பையனை தூக்கி போடுது. ஆனால் அந்த பையத்தை தாண்டி ஒரு கோவம், என் நகை பணம்லாம் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லைன்னு திரும்ப சட்டையை படித்து கேள்வி கேட்க தான் செய்கிறாங்க. ஏம்மா, இவன் எப்படி வெளியே வந்தா கதர்னு சொல்ல, எனக்கும் அதான் தெரியல ராஜின்னு சொல்ல, என்ன 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல. அதே மாதிரி தான் அவளும் என்கிட்ட இருந்தா. உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கூட தானே எங்கள் ஊர் சுற்றிட்டு இருந்தா. அப்போ இவன் என்ன பெரிய உத்தமியா இல்லை நல்லவளா? இங்கே பார், உங்ககிட்ட இருக்கிறத விட என்கிட்ட பல தடவை சந்தோஷமாகவே இருந்திருக்கான். நானும் அவளும் பல ஊர்களுக்கு போயிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாகவே இருந்திருக்கோம். நிறைய பொருட்கள் நான் அவளுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கேன், ஏன் அவளையும் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியை பற்றி ரொம்ப தப்பாகவே இங்கே தரக்குறைவாக கதிர்கிட்ட பேச, கதிர் இங்கே தமிழை ஏதாவது கோவப்படுவானோன்னு நினச்சி ராஜி நிற்கும் போதும் பல்லான்னு ஒரு அறை அந்த கண்ணத்திலே விடுறாங்க. கண்ணை சுருண்டுக்கிட்டு கீழே விழுக, ஏன் ஒய்ஃபை பற்றி என்கிட்ட பேசுவியா? ராஜி எப்படிப்பட்டவனு அவ கூட பழகின கொஞ்ச நாளே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. நீ சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக உன்னால் மட்டும்தாண்டா பேச முடியும்? ஆனால் உன்னை வெளியே எடுத்தவன் எவனு தான் எனக்கு தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான், ஜாமீனில் வெளியே வந்திருக்கியானே, உன்னை சும்மாவை விட மாட்டான்டான்னு அடித்து விரட்டுறாங்க. அவனும் தப்பிச்சு ஓட எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே கதிர்கிட்ட வசமாக சிக்கிக்கிறான். கண்ணை சிக்கினது மட்டும் இல்லை, பின்னாடியே ஓடி வர ராஜியும் விடுக்கதிர்னு சொல்ல, எப்படி ராஜி விட முடியும்? உன்னை பற்றி என்கிட்டே தப்பாக பேசுகிறேன், இவனை நான் சும்மா விட்டுருவேனா? கையை காலை உடச்சி போட மாட்டேன்னு சொல்லிட்டு அடி பயங்கரமாக வெளுத்து வாங்குறான் கதிரும். கண்ணை அடி வாங்கிக்கிட்டே படுத்து கிடக்கும்போது அங்கே தான் அப்போ ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோனை எடு. அப்போ தான் அவனுடைய ஃபோன் கீழே தவறி விழுகுது. அந்த ஃபோனை எடுத்த எங்கள் ராஜி அதை எடுத்து பார்க்கும்போது தான் அதில் தன் சித்தப்போடைய நம்பர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதை பார்த்த ராஜிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உடனே கதிரை நிறுத்து கதிர் அப்படின்னு சொல்ல, விடமாட்டேன் ராஜி, இவனை சும்மா விடமாட்டேன். இவன் எங்கே போனாலும் நான் சும்மாவே விடமாட்டேன். இவனை திரும்பவும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன்னு ஏன் பாருட்டு எங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி தான் மனைவியை பற்றி தாங்கிட்டே தப்பாக பேசினதாக சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இங்கே அந்த கண்ணனையும் ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. ஏற்கனவே நடந்த விஷயத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு நாம வந்திருக்க இடம் இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் ஏன் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்ல, அவனை அனுப்புனது எங்க சித்தப்பா வச்சே அப்படின்னு சொல்ல, என்ன ராஜே சொல்றேன்னு அதிர்ந்து போன கதிர் இங்க ராஜியை பார்த்து கேட்க, ராஜே சொல்றாங்க, ஆமா
எங்கள் சித்தப்பா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. சக்திவேல் சித்தப்பாவும் கூடவே குமாரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இந்த ஏற்பாட்டை பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன ராஜி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் ரொம்ப கோவத்தை காட்ட, விடு கதிர் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக விட்டுற முடியாது. அவருக்கு நீ பொண்ணு மாதிரி, சின்ன வயசுலேருந்து உன்னை பாசமாக வளர்த்தேன், அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறாரு. இதை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ராஜியும் உள்ளேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேராக அந்த வீட்டு வாசலில் தான் போய் நிற்கிறாங்க. என்ன இவனுங்க 2 பேரும் அங்கே போய் நிற்கிறாங்களேன்னு கோமதி பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வந்து வேடிக்கை பார்க்க, ராஜி கதை 2 பேருமே வீட்டு வாசல் முன்னாடி போய் நின்று சத்தம் போடுறாங்க. வெளியே வா அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது அந்த குமார் அங்கே சக்திவேலுன்னு எல்லாமே வெளியே வர, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டு வாசல் முன்னாடி உங்கள் 2 பேருக்கு என்ன வேலைன்னு எங்கள் முத்துவேல் சொல்கிறாங்க. எங்களுக்கும் இங்கே வந்து நிற்கணும்னு எந்த அவசியமும் இல்லைப்பா, ஆனால் சித்தப்பா பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சக்திவேல் நிற்க, வயசில் பெரிய மனுஷனை வச்சுன்னு நானும் அமைதியாக போகிறேன். இதே இந்த இடத்துல வேறு யாராவது இருந்தால் நடந்திருக்கதே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எங்கள் அப்பா கிட்டே இந்த அளவுக்கு எகிறன்னு எங்கள் குமார் எகிரிக்கிட்டு வரும்போது, உன் கூட பிறந்த தங்கச்சி தானே, அவள் வாழ்க்கையை வீணாக போகணும்னு நினைக்கிறேன், நீ எல்லாம் ஒரு அண்ணனா அப்படின்னு காரி துப்புறேன். எங்கள் கதிரும் பல்லான்னு ஒரு அறையை விடவும் செய்கிறாங்க. என்னப்பா நடந்துச்சு சொல்லுப்பா விஷயத்த முதல்ல அப்பத்தான் கேட்குறாங்க. அதுக்கு அப்போ தான் ராஜியை ரொம்ப இறுக்கமாக பக்கத்தில் ஒரு கை போட்டு அணைச்ச மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, ராஜி என்னுடைய மனைவி, அவள் ஆசைப்பட்ட மாதிரி நான் எல்லாத்தையும் செய்வேன், அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவளை நான் போலீஸ் ஆக்குவேன். அவள் என்னுடைய மனைவின்றது மட்டும் உங்கள் நினைவில் இருந்தால் போதும், அவள் உங்கள் வீட்டு மகளே கிடையாது. இப்போ சொல்கிறேன், இவளை பற்றி யாராவது ஒரு வார்த்தை தப்பாக பேசினாலும் இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல, பார்த்தீங்களாண்ணே இந்த குடும்பத்தை போனால் போகுதுன்னு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு எப்படி சொல்கிறான் பாருங்கன்னு சொல்ல, என்ன சக்திவேலு சொல்கிறேன், அவன் ஒன்று நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னா அது வந்துன்னு சக்தியில் தங்கி நிற்க, அப்பா நானே சொல்கிறேன், நான் ஒருத்தனை நம்பி ஏமாந்து போனல, அவனை திரும்ப நாங்கள் போன இடத்துக்கு வரவழைச்சி இங்கே நிம்மதியை கெடுக்கிற விதமாக என்னை பற்றியே தப்பாக இங்கே கதிர்கிட்ட பேச வச்சுருக்காரு நம்ம சித்தப்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவேல் அதிர்ந்து போகிறாங்க. படுபாவி எல்லாத்தையும் உளறிட்டானா அப்படின்ற மாதிரி இங்கே யோசனை பண்ணிக்கிட்டே சக்திவேல் நிற்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏன் சித்தப்பா சின்ன வயசுலேருந்து நீ என் பொண்ணுமான்னு சொல்லி வளர்த்ததெல்லாம் பொய்யா, இப்போ எதுக்கு சித்தப்பா இப்படி பண்ணீங்க, நீங்கள் பண்ண வேலை எவ்வளோ மோசமான ஒரு தரக்குறைவான வேலைன்னு தெரியுமா அப்படின்னு ராஜி கேள்வி கேட்குறாங்க. என்னோட சக்திவேல் இதுன்னு பயங்கர கோவப்பட்ட அப்பத்தான் சக்திவேல் கணத்தில் பல்லான்னு ஒரு அறையை விட முத்துவேலும் பார்த்துட்டே நிற்கிறாங்க. ஏண்டா உன்னை என் தம்பின்னு தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு பின்னாடி என் முதுகுக்கு பின்னாடியே குத்துறியான்னு சொல்லிட்டு சக்திவேல் வேற முத்துவேல் வந்துட்டு ஒரு அரை வேற இங்கே சக்திவேல் கணத்தில் விடுறாங்க. சக்திவேலை அப்படியே அமைதியாக நிற்க, வடிவு பக்கத்தில் வந்தவங்க, ஏன் தம்பி நானும் இல்லை என் பொண்ணும் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம், உங்களை ஒரு நாள் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா, என் பொண்ணை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு தானே இந்த வீட்டில் நான் அமைதியாக இருக்கேன், ஆனால் அதையும் தாண்டி என் பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு சொல்லுங்க தம்பி அப்படின்னு வடிவு ரொம்ப கோமா கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்ல, இருக்கிற கோவத்தை அவர் மேலே காட்ட முடியாமல் குமார் கணத்தில் பல்லான்னு ஒரு அறையை விடுறாங்க. ஏண்டா அந்த வீட்டு பொண்ணுக்கு நீ எவ்வளோ பெரிய துரோகத்தையும் பாவத்தையும் பண்ணியிருக்க, ஆனாலும் அந்த குடும்பம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அன்னைக்கு அவங்க நினச்சதுனால தானடா நீ வெளியே வந்த, எப்படி நான் உன் அப்பா கூட சேர்ந்துட்டு திரும்ப தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை இப்படியே விட்டால் சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே முத்துவேலும் அந்த சக்திவேலையும் குமாரையும் பார்க்குறாங்க. 2 பேரும் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, மாமா அப்படின்னு மாறி சொல்லும்போது, நீ இருமா, நீ எந்த தப்பும் பண்ணாத பொண்ணு, நீ இந்த வீட்டில் எவ்வளோ நாள் எப்படி வேணாலும் எவ்வளோ சந்தோஷமாக வேணாலும் இரு, உன்னை இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக சொல்ல மாட்டேன், இவங்க 2 பேரும் கொஞ்சம் நாளைக்கு மெல்ல போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அண்ணா என்னென்ன இதுன்னு சொல்லி இங்கே வழைய சக்திவேல் பார்க்க, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டால் தண்டனை என்னைவா இருக்குன்னு கொஞ்சமாக அதை யோசிச்சுப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ சக்திவேலுக்கு வேறு வழி இல்லை, மொத்த சொத்துக்களுடைய பேருமே அந்த அண்ணன் பேரில் தான் இருக்குது, அதனால் அவர் சொல்கிறதை கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி இங்கே குமார் சக்திவேலும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. போகும்போதே கையை தடுத்து நிறுத்துறேன் ராஜியும் கதிரும், நீங்கள் நினைக்கிறத விட ஒரு படி அதிகமாகவே உங்களை விட எங்களால் முன்னேற முடியும், சந்தோஷமாக இருக்கவும் முடியும். அப்படி ஒரு நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, அப்படி ஒரு நாள் பக்கத்தில் வச்சு அந்த நாளுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி இங்கே ராஜியும் கதிரும் அவங்க 2 பேரையும் பார்த்து முறைக்க 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த பாண்டியனும் அங்கே நின்றுட்டு இருக்க கோமதியும் கேடு கட்டவங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே நிற்கிறாங்க. இங்கே கோமதி அண்ணன் சக்திவேலையும் குமாரையும் எவ்வளவு தான் தப்பு பண்ணாலும் திரும்பவே மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. இங்கே ராஜி கதிர் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த வீட்டை விட்டு நகர்ந்து போகிறது எங்கள் முத்துவேல் பார்க்குறாங்க. இப்போவாது புரியுதாங்க, இதே இடத்துல வேறு ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவளோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்,
இன்னைக்கு உங்கள் தம்பி இப்படிப்பட்ட ஒருத்தனை அனுப்பி நம்ம பொண்ணு வாழ்க்கையை சீரழிக்க சொல்லியிருக்கான். நாளைக்கு அவனாவே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நினச்சிட்டு போயிட்டு நம்ம பொண்ணு வாழ்க்கையில் ஏதாவது சீரழிக்கணும்னு நினச்சி நம்ம பொண்ணை பற்றி தப்பாவே நாமளா நினச்சி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த பையன் என்ன பண்ணியிருந்திருப்பான்? நம்ம பொண்ணே வேண்டாம், நீங்கள் வளர்த்த பொண்ணு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பான். ஆனால் இங்கே கதிர் பண்ணதை பார்த்தீங்களா? நாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் ராஜி வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்குது. ராஜி மேலே இம்புட்டு நம்பிக்கை வச்சுருக்கேன். இங்கே கதிரை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஒரு அம்மாவா எனக்கு இது போதுங்க அப்படின்னு இங்கே வடிவும் சொல்கிறாங்க. முத்துவேலும் அதை நினச்சி தான் சந்தோஷப்பட்டு நிற்கவும் செய்கிறாரு.